வணக்கம் மக்களே, நான் சுகுகிருஷ்ணன். ஒரு தமிழன், ஒரு பைக்கர், ஒரு டிராவலர். ரோடு என் வீடு, பைக் என் உயிர், அட்வென்ச்சர் என் அடையாளம். இது சாதாரண ரைடு இல்லை, ஒரு தமிழன் ஃப்ரான்ஸ் ரோட்டில் எழுதும் கதை. ஸோ ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிற ஊர், ரோடு எல்லாத்தையும் புதுவிதமாக காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் எஸ்கே தமிழ் ஃப்ரெஞ்ச் பைக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, ஃப்ரான்ஸ் ரோட்டில் புலிக்கொடியை பறக்க விடலாம். லக்கேஜெலாம் ரெடி பண்ணியாச்சு. மாமியார் வீட்டிலேருந்து கிளம்புறேன். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர். நாளுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஸ்பீட் ரோட்லேயே ஓட்டின்னு இருந்தேன்னா ஒரு 700 கிலோமீட்ரு. அதனால் இன்றைக்கி நம்ம சும்மா ரிலாக்ஸாக ஓட்டின்னு போகலான்னு பார்க்குறேன். டைம் இருக்குது. மக்களே, ஃப்ரான்ஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய இடத்துல சிக்னலுக்கு பதிலாக வந்து ரவுண்ட் அபவுட் போட்டு வச்சுருப்பாங்க. இதோட காரணம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து மக்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க மேக்ஸிமம். அதனால் வந்து உங்களுக்கு சிக்னல் போட்டு எல்லோரையும் நிறுத்துறதுக்கு பதிலாக இந்த ரவுண்ட் அபவுட் வச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம பாட்டுக்குன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ளூயிடாக போகுன்றதுக்காக ரவுண்ட் அபவுட் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல இப்படி தான் இருக்கும். அவுட் ஆஃப் சிட்டி, இன்சைட் சிட்டி, கண்ட்ரி ரோட்டில் கூட 4 ஜங்ஷன், 5 ஜங்ஷன், 3 ஜங்ஷன் வர இடத்துல கண்டிப்பாக வந்து சிக்னலுக்கு பதிலாக ரவுண்ட் அபவுட் போடுவாங்க. மக்களும் அது கரெக்டாக ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால நம்ம ஈஸியாக போய்கிட்டே இருக்கலாம். மக்களை இங்கே பாருங்களேன், நான் இப்போ வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். மேக்ஸிமம் கிராமத்துக்குள்ளே வரும்போது ஸ்லோ ஸ்பீடு தான், 30லேருந்து 50 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீடில் தான் வரணும். ஆனால் பாருங்களேன், மேக்ஸிமம் எந்த கிராமம் போனாலும் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது. இங்கே நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியா, சின்ன ஒரு கிராமத்துக்குள்ளே என்ட்ரி ஆனால் கூட அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட்டம் இருக்கும். வீடுங்க பக்கத்தில் இருந்ததுன்னா எல்லோரும் வந்து வெளியே தான் இருப்பான். அதிகபட்சமாக கடை இருக்கும், டீ கடை இருக்கும், ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் கடை, அப்படி ஏதாச்சும் இருக்கும். இவ்வளோ பெரிய ஊர், ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு மனுஷன் நடமாட்டமே இருக்க மாட்டேங்குது. அப்படியே அது பாட்டுன்னு யாரும் இல்லாமல் அப்படியே போய்கிட்டே இருக்குது. நம்ம வர வேண்டிய சிட்டிக்கு வந்தாச்சுங்க, செமலோ. நார்த் ஆஃப் ஃப்ரான்ஸில் பிரிட்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டில், அதாவது இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் வர பார்டரு. இங்கேருந்து இங்கிலாண்டுக்கு ஷிப்பெல்லாம் போவோம். இப்போ வந்து நான் வந்து அந்த பழைய சிட்டிக்கு போயிட்டுருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்களேன், நம்ம வர வேண்டிய கரெக்டாக அந்த ஊர் என்ட்ரன்ஸுக்கு வரும்போது தார் ரோடு இல்லை, சிமெண்ட் ரோடு இல்லை, அந்த சின்ன சின்ன கிரானைட் கல்லுங்களை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி அதை மட்டும் அப்படியே வச்சு அடுக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ஸ்லோவாக வரணுன்றதுக்காக அது மாதிரி போட்டிருக்காங்க. இது ஒரு சேஃப்டிக்காக தான், யாரும் ஃபாஸ்ட்டாக உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மக்கள் நடமாட்டம் நிறைய இருக்குல்ல, அதனால். அப்படியே வாங்க, அந்த ஊர் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீப்பாக உள்ளே போய் காட்டுறேன். நம்ம வர வேண்டிய இடம் வந்தாச்சு. வாங்க, இன்றைக்கி வந்து உங்களை வந்து பைக்லேயே கூட்டிகிட்டு போகிறேன் இந்த கோட்டைக்குள்ளே. அந்த காலத்தில் இருந்த கோட்டைக்குள்ளே இருந்த ஒரு ஊர் இது. வந்து அதோட என்ட்ரன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து வாக்கிங்கில் உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறைய இடங்கள் இருக்குது இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. நம்ம அந்த சுற்றி இருக்கிற செவுத்தில் வந்து அந்த செவுத்து மேலே ஏறி அங்கே வந்து வாக்கிங் போகலாம், நல்லாயிருக்கும். இது பாருங்களேன், அழகாக இருக்கும். வண்டிலாம் உள்ளே வரலாம், 2 வீலர் காருங்கெல்லாம் கூட உள்ளே வரும். நிறைய கடைங்க தான் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வந்து மேக்ஸிமம் வந்து கடைங்க தான் இருக்கும். டூரிஸ்ட் இப்போ சீசன் கிடையாது இன்னும். ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் தான் வந்து சீசன். அதாவது லீவ் நாளில் வந்து வருவாங்க இங்கே விசிட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பழமையான ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் இது. இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து செமலோ ஆந்த்ஹாமியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பழைய காலத்து ஊர். நிறைய கடைங்க தான் இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் கரெக்டாக அந்த ஊரை சுற்றி காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு அப்படியே பைக்லேயே வந்து சும்மா ஒரு உள்ளுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற ஊரை வந்து சுற்றி வந்தாச்சு. சைடில் பாருங்கள், ஒட்டனா மாதிரியே கடல் இருக்கும். சின்ன சின்ன ஐலாண்டுங்க நிறையா இருக்கும் இங்கே சுற்றி. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் நான். அப்படியே இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கி நம்ம வந்த என்ட்ரன்ஸுக்கே போக வேண்டியது தான்.
ஆள் நடமாட்டம் நிறைய இருக்கும், அதனால் பொறுமையாகவே தாங்க போகணும். இங்கே பாருங்கள், இது ஒரு மழை பெஞ்சுதுன்னா இங்கே, ஆனால் வண்டி 4 வீலர்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் பைக்லலாம் வந்துன்னு வச்சிங்களேன், ஏன்னா இது கருங்கல், இந்த கிரானைட் மாதிரியான கல்லுங்களை வச்சு போட்ட ரோடு. இந்த மாதிரி சர்க்கிள்லாம் வந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்லிப் ஆகும் ரோட்டில். அப்படியே வாங்க நம்ம வெளியே போகலாம். நம்ம பைக் ரைடு விசிட் வந்து சிட்டிக்குள்ளே முடிச்சாச்சு. இந்த சைடில் தெரியுது, இது வந்து சிட்டி ஹால். நம்ம அப்படியே வெளியே போயிட்டு ஹோம் ஸ்டேவுக்கு போகணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்ரு. ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த ஹோம் ஸ்டே ஹாஸ்டல் மாதிரி சூஸ் பண்ணது. ஏன்னா இங்கே வந்து ஒரு வாரம் தங்குவேன். அதனால் வந்து ஹோட்டல்லாம் தங்கினா நமக்கு பட்ஜெட்டு எகிரிடும். அதனால் வந்து ஹோம் ஸ்டே தான். சரி வாங்க, அப்படியே இப்போது நம்ம போன என்ட்ரன்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்குது. நம்ம அப்படியே வந்து இப்போ ஹோம் ஸ்டே அந்த ஹாஸ்டலுக்கு போகலாம். நம்ம வந்து இப்போது ஹோம் ஸ்டேக்கு போயிட்டுருக்குறோம். சைடில் பாருங்களேன், அந்த கோட்டையோட சுவர், இதெல்லாம் பெரிய பெரிய சுவருங்கள் தான், நல்லா அழகாக இருக்கும். நான் அப்படியே போயிட்டு உங்களுக்கு அந்த ஹோம் ஸ்டே எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நான் அது இங்கே அதான் சொன்னேன்ல, ஒரு 15 கிலோமீட்ரு கண்ட்ரி சைடில் இருக்கும் அது. இங்கே வந்து எல்லாமே ரொம்ப விலை அதிகங்க. அதனால் அப்படியே நம்ம போயிட்டு பாருங்களாம், செவருங்களாம் எவ்வளோ பெரிய செவரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுமாதிரி கோட்டைங்க நம்ம ஊர்லேயே நிறைய இருக்குது. ஆனால் இது வந்து கடலோரத்தில் இருக்கிற ஒரு அழகான கோட்டை. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே வாங்க போகலாம். இப்போ நம்ம போகிற ரோடு வந்து செம்மலவையும் தின்னாருன்ற ஒரு ஊரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜு வரும். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கடல் தண்ணியோட அந்த பெரிய நீரோட்டம், ஃபாஸ்ட்டாக நீரோட்டம் இருக்கும். அதை வச்சு அந்த ஹைட்ராலிக் முறையில் வந்து கரண்ட்டை தயாரிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சீசன் டைமில் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அந்த பிரிட்ஜு எப்படி கரண்ட்டு தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு கைட் மூலிமா விசிட் பண்ணலாம். ஆனால் அது இப்போ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நான் இங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கும்போது ஒரு வாட்டி விசிட் போயிருக்கிறேன். அது இப்போ அந்த பிரிட்ஜில் தான் நம்ம போகிறோம். பக்கத்து ஊர் தான், அதை நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இது தாங்க நம்ம போகிற பிரிட்ஜு. இங்கே தான் சைடில் தெரியுதுல்ல, இதெல்லாம் வந்து கரண்ட்டு தயாரிக்கிற, அந்த ஹைட்ராலிக் கரண்ட்டு தயாரிக்கிற இடம். அது இல்லாமல் இங்கே வந்து இந்த 2 இதுவும் கனெக்ட் ஆகுதுல்ல, அந்த 2 ஊரும் கனெக்ட் ஆகும்போது பிரிட்ஜு போட்டதுனால வந்து போட்டுங்க அந்த பக்கத்தில் இந்த பக்கம் வரலன்னா, நம்ம பாம்பன் பாலம் இருக்குல்ல, அதில் வந்து அந்த ட்ரெயின் ட்ராக்கை வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா, அது மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்பாட்டில் மட்டும் இந்த இடம் அங்கே வந்து ஓப்பன் ஆகும். பிரிட்ஜு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 2 பக்கமும் கப்பலுங்கெல்லாம் போயிட்டு கப்பல் போகாது, போட்டுங்க தான். ஏன்னா சின்ன பிரிட்ஜு தான் இது. நம்ம அப்படியே அது உள்ளே அந்த ஊருக்கு போகலாம் வாங்க. மக்களே, இதுதான் வந்து நம்ம ஹோம் ஸ்டே தங்க போகிற வீடு இருக்கிற ஊர். நம்ம இப்போ ஊர் உள்ளே வந்துட்டுருக்குறோம். ஒரு சின்ன கிராமம். அந்த காலத்தில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மீனவ கிராமமாக இருந்தது. இங்கே நிறைய அப்போ வந்து மீன் பிடிக்கிறவங்க, இந்த வீடுங்கள்லாம் அதிகபட்சமாக மீனவர்கள் தான் கட்டி வச்சுருந்தாங்க. இப்போவும் இருக்கிறாங்க மீன் பிடிக்கிறவங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அதை வந்து யாரும் அதிகமாக தொழிலாக பண்ணலை. இந்த கிராமத்தில் ஹாபிக்காக பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஊர் தான். அதை இன்னொரு நாள் வந்து நான் உங்களுக்கு அந்த ஊரில் கொஞ்சம் அந்த பீச்செல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் வந்து ஃப்ரான்ஸில் ஒரு சின்ன அந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். மறக்காமல் எஸ்கே தமிழ் ஃப்ரெஞ்ச் பைக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்தாச்சு அந்த இடத்துக்கு. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.